ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஸ்னஸ் அறிசியங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேப்டாப் சர்வீஸ் சென்டரை எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி எக்ஸ்பென்சஸ்லாம் போக நம்ம கிட்ட வந்து ஒரு 64,000 கிட்ட வந்து ப்ராஃபிட் மட்டுமே ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டான பிஸ்னஸ் பிளானாக தான் நான் வந்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ சமீபத்தில் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் கேட்டுட்டு இருந்தாங்க, லைக் லேப்டாப் சர்வீஸ் சென்டர் பிஸ்னஸ் பண்ணால் லாபமாக இருக்குமா, அது எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வந்துருந்துச்சு இன்பாக்ஸில். ஸோ அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து லேப்டாப் சர்வீஸ் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசி எப்படி இந்த பிஸ்னஸ் இருக்குது, இது வந்து கொஞ்சம் லாபகரமாக இருக்குமா அப்படின்ற பற்றினா இன்சிக்ஸ்லாம் வாங்கி தான் இந்த பிஸ்னஸ் பிளானை வந்து நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோட ஃபுல் சாராம்சம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோட லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து 1.25x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். ஸோ தட் எந்த இன்ஃபர்மேஷனே மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். சரிங்களா? சரி, இப்போது இந்த லேப்டாப் சர்வீஸ் சென்டரில் வந்து நம்மளுக்கு இனிஷியலாக நமக்கு என்ன அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு 5,70,000 பக்கம் வந்து தேவைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் அட்வான்ஸ், ஏன்னா நீங்கள் ப்ரைமான லொக்கேஷனில் இந்த லேப்டாப் சர்வீஸ் சென்டர் வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கான ஒரு ப்ராஃபிட்டை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இது ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான பிஸ்னஸ். எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் கம்ப்யூட்டர் இருந்த காலம் போய் இப்போ வந்து லேப்டாப் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் கண்டிப்பாக அவசியம். அது ஒரு மெயினான லொக்கேஷனில் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த 60,000 மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அமௌண்ட் வந்து உங்களால் ப்ராஃபிட்டாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ப்ரைமான லொக்கேஷனில் ஒரு ஷாப் வைக்கணும். அது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு வந்து அட்வான்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ருபீஸ் ரெண்ட்டு. ஸோ 10 months ரெண்ட்டை வந்து அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்டீரியர் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா 75,000, டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்லாம் வாங்குறதுக்கு ஒரு 75,000, இனிஷியலாக கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நம்ம இன்வென்ட்ரி ஸ்டாக் பண்ணணும், அதுக்கு ஒரு 2 lakhs. அதுக்கப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸு. சில பிராண்ட்ஸோட நம்ம சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து ஒரு 30,000. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிராண்டோட நீங்கள் சைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிராண்ட் டீல்ஸ் எல்லாம் கூட இன்னும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லெனோவோவோ இல்லை ஹெச்பியோ இல்லைனா வந்து ஒரு டெல்லோ அந்த மாதிரியான ஒரு பிராண்டோட நீங்கள் சைன் பண்ணும்போது அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு இன்னும் ஒரு கம்மியான ரேட்டில் வந்து கிடைக்கும். அவங்களுக்கு பிராண்ட் டீல்ஸ் நிறையவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது கிடைக்கும் அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். கொஞ்சம் பிஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ண பிறகு இந்த ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் இனிஷியல் ஃபேஸ்க்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து 20,000 ருபீஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். விச் இன்க்ளூட்ஸ் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான். அதுக்கப்புறம் ஒரு இதர செலவுகள்னு சொல்லிட்டு 10,000 ருபீஸ். ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு 5,70,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு இனிஷியல் காஸ்ட் வந்து வரும். சரி, இப்போது உங்கள் பிஸ்னஸை மந்த்லி ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ மந்த்லி ஆப்ரேஷனல் காஸ்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 15,000 வருமா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் தான் தெரியும், டெக்னீஷியன்ஸ் கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து தேவை. ஏன்னா நமக்கு பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ண தெரியும். பட் ஆனால் இந்த 2 டெக்னீஷியன்ஸ் நம்மளுக்கு வந்து வேணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இங்கே நம்ம ஷாப்லேயே இருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் வந்து வீட்டுக்கு போய் சர்வீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்னீஷியனாக இருந்தாருன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் மாடலை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 20,000 ருபீஸ் அப்படின்னு சேலரி போட்டுருக்க 2 பேருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்டர்நெட் வந்து 5,000 ருபீஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் வந்து மந்த்லி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக, அதுக்கு ஒரு 5,000 ரூபா. அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி வந்து நீங்கள் ரீஸ்டாக் பண்ணணும், அதுக்கு ஒரு 50,000 ருபீஸ் அப்படி நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து இதர செலவுகள் 5,000 போக உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 1,20,000 பக்கம் வந்து வரும். சரி, இப்போது இந்த லேப்டாப் சர்வீஸ் சென்டரில் எப்படி நம்ம வந்து ரெவென்யூ வந்து மேக் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். என்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, பேசிக் ரிப்பேர், அட்வான்ஸ் ரிப்பேர் அப்படின்னு நான் வந்து இங்கே வந்து 2 வகையான ரிப்பேர்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா லேப்டாப் அப்படின்ற பட்சத்தில் நிறைய கைண்ட் ஆஃப் ரிப்பேர் ஒர்க் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பேசிக்கான ரிப்பேர் வந்து ஒரு 1,100 ருபீஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ரிப்பேர் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். சிப் லெவல் சர்வீசிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறையவே சார்ஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்கிரேட்ஸ், சில பேர் வந்து எனக்கு வந்து ரேம் அப்கிரேட் பண்ணணும், இல்லை எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணணும், கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்னுமே நல்லா வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட் காஸ்ட்டில் கொஞ்சம் லாபம் வந்து பார்க்க முடியும். 5,000 ருபீஸ் பர் கஸ்டமர் அப்படின்ற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். அசசரி சேல்ஸ், ஸோ இது இல்லாமல் வந்து உங்களோட லேப்டாப் அசசரிஸ், லேப்டாப் மவுஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து டாங்கிளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அசசரிஸ்லாம் கூட நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். அது வந்து 1,500 ருபீஸ் பர் கஸ்டமர் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் ஏஎம்சி, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ இது வந்து எல்லா லேப்டாப்புக்கும் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு மந்த்துக்கு 5 கஸ்டமர் கிடச்சா கூட போதும், அதில் ஒரு 1,000 ரூபா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி வரும். இப்போ நான் பேசிக் ரிப்பேர் 35, அட்வான்ஸ் ரிப்பேர் 15, அப்கிரேட்ஸ் 10, அசசரி சேல்ஸ் வந்து 20, ஏஎம்சி வந்து 5 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது ரஃபாக போட்ட கால்குலேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஆவரேஜ் வாக்கின் கஸ்டமர் வந்து இதை விட ஜாஸ்தியாகவே வருவாங்க. பட் நான் இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் கன்வர்ஷனாக தான் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அளவு ப்ரைமான லொக்கேஷனில் உங்கள் கடையை வைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லாபமே இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா
1,83,500 rupees கிட்ட வந்து வரும். சரி, இப்போ நான் வந்து எப்படி இந்த சேல்ஸை வந்து நான் வந்து பூஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் கடையை ஆரம்பித்து ஒரு 6 monthsல நல்ல மார்க்கெட்டிங் பண்ணோடனே பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் காலேஜஸ்க்குலாம் நீங்கள் வந்து இந்த ஏஎம்சி ஸ்கீமை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கரிங் இன்கமாக வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அமையும். அதுக்கப்புறம் வந்து இந்த அசசரி சேல்ஸு, இந்த ரேமு, எஸ்எஸ்டி, கிராஃபிக்ஸ் கார்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் சேல்ஸுமே வந்து பண்ணலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற தளங்களில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் சேல்ஸுமே வந்து சைடில் பண்ணலாம். அதில் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அதுலேயுமே ஒரு வகையான ஒரு பிஸ்னஸ் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வந்து புது ப்ராடக்ட், புது லேப்டாப் நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து அவங்களை வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஸ்கீம் வந்து போட்டுக்க சொல்லலாம். அதுலேயுமே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து வரும். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ரெகுலரான ஆத்தென்டிக்கான கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க வேற யார் மூலியமாச்சும் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10% 20% டிஸ்கவுண்ட் கொடுக்க மாதிரியான விஷயங்களுமே நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த பிஸ்னஸில் இன்னும் நல்லாவே வந்து சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும். இந்த சமயத்தில் நம்ம டெலிகிராமில் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் ஃபாலோ பண்ணிங்க. அங்கேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்கோம். அண்ட் நான் அமேசானில் விற்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து அமேசான் அஃபிலியேட்டாகவும் இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய லைட்னிங் டீல்ஸோடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தட் நிறைய ஆஃபர்ஸ் வந்து டெய்லி வந்துட்டே இருக்கும். அந்த வந்து நம்மளோட லிங்க்ல வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு ஒரு அஃபிலியேட் கமிஷன் வரும். அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். சரி, இப்போ இந்த பிஸ்னஸோடைய இனிஷியல் பிரேக் டவுன் பார்த்துட்டோம், மந்த்லி ஆப்ரேஷனல் காஸ்ட் பார்த்துட்டோம், மந்த்லி ரெவன்யூ பார்த்துட்டோம். சரி, ப்ராஃபிட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மந்த்லி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கோம், 1,83,500 rupees போட்டிருக்கோம். மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 1,20,000. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 63,500. சரி, இப்போ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 35%. ஸோ ஆவரேஜாக 30 to 40% வந்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் மூலயமா உங்களால் நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். இதோடைய பிரேக் ஈவன் அனாலிசிஸ், சரி நான் வந்து ஒரு இனிஷியலாக ஒரு பெரிய அமௌண்ட் போட்டிருக்கேன், அப்போ நான் எப்படி இந்த பிஸ்னஸை பிரேக் ஈவன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 months எடுக்கும். நீங்கள் இந்த கால்குலேஷன் படி ஒர்க் பண்ணிங்கன்னா 9 monthsல உங்களால் இந்த பிஸ்னஸை பிரேக் ஈவன் பண்ண முடியும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எல்லா வீடியோலையும் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் எப்பவுமே அப்ஸ்கேல் பண்ண பாருங்கள். ஸோ ஒரு 2 to 3 yearsக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸை வந்து இன்னொரு எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது, வேறு இடத்துல ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போது இதே லாபம் இன்னும் உங்களுக்கு வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய பிஸ்னஸ் மைண்ட் செட்டை பொறுத்து தான். ஸோ இந்த வீடியோவில் லேப்டாப் சர்வீஸ் சென்டர் பிஸ்னஸை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே போல் வேறு என்ன டாபிக்ஸ் பற்றியெல்லாம், வேறு என்ன பிஸ்னஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையுமே வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம அந்த பிஸ்னஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் சொல்லி நம்ம தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதுலேயுமே நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். போய் பார்த்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே போல் மற்றும் சுவாசன பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.